இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம் நீங்கள் சூப்பராக நடிப்பீங்க எனக்கு தெரியும். ஆனால் எவ்வளோ நேரம் தான் இப்படி நடிச்சிட்டு இருக்க போறீங்க? நான் நடிக்கல மேடம். இன்னும் உங்கள் மனசில் நான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். இந்த பிறகு நேரம் ஆக நேரம் எனக்கு ஒரு பதட்டமாகுது, கை காலெலாம் நடுங்குது. இதுக்கப்புறம் நான் தாலியை கட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு நம்ம ஒன்றா சேர்ந்து வாழ முடியாது. சம்மந்தி, என்னாச்சு சம்மந்தி? ஒன்றும் இல்லை சம்மந்தி, நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க. அந்த பொண்ணு வரக்கூடாதுன்னு சொன்னோம்ல, வந்துட்டா. அதான் அவளுக்கு வார்னிங் பண்ணி வெளியில் அனுப்பிட்டு வந்துடுவான். அப்பா, என்ன எதுக்குப்பா முறைக்கிறீங்க? நானாப்பா உங்களை வர சொன்னேன்? எனக்கு எதுவுமே தெரியாது. இதுக்கு தான் அவளை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன். இப்ப பாரு, வந்த உடனே நடக்க கூடாதெல்லாம் நடக்குதுல. ஐயோ கடவுளே, இதெல்லாம் எதுல போய் முடியும்னே தெரியல. என்னால உங்களோட வாழ முடியாது. ஏன் வாழ முடியாது மேடம்? இதுல ஒரு பொண்ணோட வாழ்க்கையில 3 குடும்பம் இதனால பாதிக்கப்படும். இப்போ 3 சொல்லுங்க, டோட்டல் ஆட்டத்தை நான் கலைச்சிடுறேன். இல்ல, இத்தனை நாள் நகை வாங்கும்போது, துணி வாங்கும்போது அந்த பொண்ணோட ஜாலியா இருந்தீங்க. அன்னைக்கு நீங்க வீட்டுக்கே வந்து நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், என்னென்னமோ சொல்லி சவால்லாம் விட்டீங்க. இன்னைக்கு என்னாச்சு? மீனா என்ன பேசுவாங்க? ஒருவேளை அப்படியே போய் தப்பிச்சிடலான்னு பிளான் பண்றாங்க. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது, நீங்க அமைதியா இருங்க. ஐயோ மேடம், அதெல்லாம் நான் உங்களை வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணேன். இல்லை, இப்படிலாம் பண்ணா நீங்க மனசு மாறுவீங்கன்னு பார்த்தா நீங்க மனசை கல்லாக்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்ப தெரிஞ்சதுல என் மனசு கல்லாயிடுச்சுன்னு. ஒரு ஆம்பளைனா சொன்ன பேச்ச காப்பாத்தணும். போங்க, அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுங்க. மேடம், நீங்க அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டலனா நீங்க சொன்ன மாதிரியே 3 குடும்பம் பாதிக்கும். அதுக்கு காரணம் நானா இருக்க மாட்டேன். போங்க. ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஒருவேளை தப்பிச்சு போயிட்டாங்கன்னா பெரிய அவமானமா போயிடும்ல. ஐயோ அத்தை, ஒண்ணும் ஆகாது, அவசரப்படாதீங்க. சரி, தாலியை கட்டுறேன். ஆனால் நான் தாலி கட்டும் போது நீங்கள் அந்த பொண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கணும். வெற்றி, நீங்க பேசுறது கேட்கறதுக்கே அசிங்கமா இருக்கு. ஒரு அசிங்கமும் கிடையாது மேடம். எக்ஸ் ஒய்ஃபை வச்சுக்கிட்டு புது பொண்டாட்டி கழுத்தில் தாலி கட்டினான்னு என் பேர் வரலாறு இருந்துட்டு போட்டுமே. அது கெட்ட பேர் இருந்தாலும் எனக்கு தானே. என்னோட ஆசை அந்த ஃபோட்டோவில் நீங்கள் இருக்கணும். நான் வரமாட்டேன். நான் கட்ட மாட்டேன். வெற்றி, முடியாது, நான் கட்ட மாட்டேனா? வெற்றி ப்ளீஸ் ப்ளீஸ். அது